வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் தான் வந்திருக்கோம். ஆதிர கலக்கலை கண்ணாடி எல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் இந்த சேனலில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் டைமாக திருச்செந்தூர் ட்ரிப்பு தான் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இருந்தோம். ஆனால் என்னதோ தெரியல, ஒரு 6 மந்த்தாக எங்களுக்கு திருச்செந்தூர் வர முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் அதுக்குள்ளே சான்ஸு கிடச்சிடுச்சு. நாங்கள் திருச்செந்தூர் ட்ரிப்பு போடும்போது வர்ற வழியில் தான் ஊரி இருந்தது. அதனால் நாங்கள் ஊரி போய் அங்கே இருந்தும் வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்ம கோவில் பக்கத்தில் வரும்போதே நமக்கு பிரம்மாண்டமாக தெரிகிறது இந்த கோபுரம் தான். இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கோவில் பக்கத்தில் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருந்தது. சுமார் 60 வயது மதிக்கத்தக்க பஞ்சவர்ணம் வெகு நேரமாக கோவிலுக்கு எதிர்கொள்ள புறக்காவல் நிலையத்திற்கு வந்து உங்களது தாயாரை அழைத்து செல்லுமாறு எழுதுகிறோம். சுமார் இங்கே கோவில் பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சரியான கூட்டமாக தான் இருக்குது. இது கோவில் தரிசனத்துக்காக க்யூவில் நிற்கிறாங்க. இது ஃப்ரீ தரிசனத்துக்கு. இது போக நம்ம 100 ரூபாய் டிக்கெட் இருக்குது. அங்கே பார்த்தோம் அப்படின்னாலே அங்கேயும் இதே மாதிரி கூட்டமாக தான் இருக்குது. எப்படியும் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் நம்ம க்யூவில் நிற்க வேண்டி வரும். அங்கே போகிற வழியில் நிறைய பேர் கிளி ஜோசியம் பார்க்குறதுக்கு உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே என்னோடய ஒய்ஃபுக்கு கிளி ஜோசியம் பார்க்கணுன்னு ஆயிட்டு. முருகன் அருளால எந்த குற்றம் கோளாறு கிடையாது. கிரகம் கஷ்ட தோஷம் கிடையாது. கிளி அழகான சீட்டை எடுத்து கொடுத்துருக்கு. அவங்க சொன்னதெல்லாம் கலாக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. அதனால ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. நாங்கள் கிளி ஜோசியம் பார்த்து முடிஞ்சு திருப்பி வள்ளி குகை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அதுக்கு பக்கத்தில் தான் வள்ளி குகை இருந்தது. நாங்கள் வள்ளி குகை போகிற வழியில் ஃபுல்லாக இங்கே தொட்டில் காணிக்கை பண்ணியிருந்தாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் இங்கே இந்த காணிக்கை பண்ணுறாங்க. நம்ம இப்போ பார்க்குறது தான் வள்ளி குகை. ஆனால் உள்ளாடி கேமரா அலோடு இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியலை. இங்கே திருச்செந்தூரில் கடலில் குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான அனுபவம் தான். ஏன்னா இங்கே அலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கள் ஊர்லெலாம் அலை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். எங்கள் ஊர்லெலாம் குளிக்கிறது அப்படின்னா நாங்கள் பயந்து தான் கடலில் இறங்குவோம். ஆனால் இங்கே நமக்கு தைரியமாக சூப்பராக இறங்கி குளிக்கலாம். இங்கே வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வராங்க. அவங்க வீட்டிலேருந்து வரும்போதே ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஃபேமிலியாக உட்காந்து அழகாக சாப்பிட்றாங்க. நம்ம ஃபுட்டு கொண்டு வராட்டாலும் இங்கே கோவிலை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஃபுட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோவிலில் அன்னதானமும் கொடுக்குறாங்க. அங்கேயும் ஃபுட்டு நல்லா இருக்கும். நாங்கள் இனி கடலில் போய் குளிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். குளிக்கிறதுக்கு இப்படி தான் போனோம்.
இங்கே கடற்கரையில் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் சரியான கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய ஆட்கள் இருந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அதனால் நாங்களும் குளிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க குளித்து முடிஞ்சு நானும் ரொம்ப நேரம் கடலில் குளித்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன்.